எப்படியாவது நாம நினைச்சதை சாதிச்சணும்னு ஓடிட்டு இருக்க இந்த உலகத்துல நிம்மதியா சுதந்திரமா வாழ்றது எப்படின்னு ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்காரு. மேனேஜரா ப்ரமோஷன் வாங்கிடணும், எப்படியாச்சும் ஆன்சைட் போயிடணும், நிச்சயம் ஒரு படம் பண்ணிடணும், 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், 1 கோடி ரூபாய் சேர்த்துடணும், வைல்டு கார்டு என்ட்ரியா ஒரு கலக்கிடணும். மந்திரியாகிய நான் அடுத்த வெக்கேஷன் ஐரோப்பா தான். பீச்சை பார்த்த மாதிரி ஒரு டியூப்ளெக்ஸ். அடேங்கப்பா, இந்த உலகத்துல தான் எத்தனை விதமான கோல். இதெல்லாம் கிடைச்சிட்டா நாம சந்தோஷமாயிடுவோம்னு நாம நினைக்கிறோம். சரி, இதெல்லாம் கிடைச்சாதான் நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்கணுமா? இத நோக்கி போற பயணத்துல ஹாப்பினஸ் இருக்க கூடாதா? கோல்னு நிம்மதியை இழக்கிறதுக்கு பேரு கோல் இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது இலக்கு சிறை தண்டனை அப்படிங்கிறாரு இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஆனி லோர் லீகன்ஃப். வெற்றின்னு ஓடுற இந்த நெடும் பயணம் அச்சத்தையும் பதட்டத்தையும் கொடுத்து நம்மள சோர்வாக்கிடுது. அப்படியே அந்த இலக்கை அடைஞ்சிட்டாலும் சந்தோஷப்படுறோமா, சின்ன இலக்கா வச்சுட்டோமா அப்படின்னு நாமளே நம்மள சந்தேகப்பட்டு அடுத்த இலக்கை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும். அந்த ட்ரீம்ல இருக்க சந்தோஷம் வந்துட்டு அது நனவாகும் போது அது கிடையாது. இந்த சைக்கிளுக்கு முடிவே இல்லை. சிக்கு இழுக்கிற மாட்டை வண்டியில பூட்டி ஓட்டுன கதையா திரும்ப சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, இதுக்கு ஆனி லோர் சொல்ற தீர்வு தான் என்ன? ரொம்ப கடுமையான இலக்குகளை நிர்ணயித்து கொள்ளாதீர்கள். சின்ன சோதனைகள், பரீட்சார்ந்த முயற்சிகளை முதல்ல செஞ்சு பாருங்க. நான் கண்டிப்பா இத பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, நான் இத கத்துக்கிறேன், கத்துக்கொண்டதை நடைமுறைப்படுத்துறேன், இத சாத்தியப்படுத்த முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. எடுத்த உடனே பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலா ஆபத்துகள் என்னன்னு கால்குலேட் பண்ணி முன்னெச்சரிக்கையோட முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. ஆகா, உனக்கு பாரா பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. கற்றுக்கொள்வதுல தீவிரமா இருங்க. அப்படி கத்துக்கொண்டதை செயல்படுத்துவதுல வேகம் காட்டுங்க. எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறத விட கியூரியஸா, அதாவது மிகுந்த ஆர்வத்தோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தான் ஆனி லோர் வலியுறுத்துற விஷயங்கள். நாம எல்லாத்தையும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பார்த்தோம்னா பிரஷருக்கு பதிலா இது ஒரு ஜாலியா ஒரு விளையாட்டு போல நமக்கே ஒரு எண்ணம் ஏற்படும். எப்பவுமே அனுமார் வால் மாதிரி நீண்டுகிட்டே இருக்கிற நம்ம டு டூ லிஸ்ட் அப்படிங்கிற பட்டியலை டிஸ்கவர் இல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய விஷயங்கள்னு மாத்தி பார்க்கலாமே. இலக்கு முக்கியம்தான் இல்லைங்கள, ஆனா பயணம், அதை ஏற்படுத்துற மகிழ்ச்சி அதை விட முக்கியம். நீங்க இவ்ளோ சொல்லிட்டு என்ன புத்தகம்னு சொல்லலையே அப்படிதானே கேக்குறீங்க? ரொம்ப சின்ன பேரு தான். How to live freely in a goal obsessed world. Lessons from tiny experiments. ரொம்ப சின்ன பேரு தான். இந்த புத்தகத்தை இந்த வாரமே வாங்கி வாசிச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றத்தை கொடுக்குதுன்னு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. அதெல்லாம் சரி தீபா, உங்க வழக்கமான ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்களேன்னு தானே கேக்குறீங்க. பற்றிவிடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவருக்கு அப்படிங்கிறாரு நம்ம ஐயன் வள்ளுவர். என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு விஷயத்து மேல அளவுக்கு அதிகமா பற்ற வச்சுட்டு அதை விடாம இருக பிடிச்சு கொண்டிருப்பவரை தான் துன்பம் விடாம பற்றி கொண்டு இருக்கும் அப்படிங்கிறதுதான் இந்த குறளுடைய பொருள். இடும்பைகள் அப்படின்ற வார்த்தைக்கு துன்பம், தீமை, நோய், அச்சம், வறுமை அப்படின்னு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. விடா பிடிவாதமான பற்று இதை எல்லாத்தையுமே ஒரு சேர கொண்டு வந்துடும் அப்படிங்கறத உணர்த்துறதுக்காகவே வள்ளுவர் இடும்பைகள் அப்படிங்கிற வார்த்தையை இந்த குறள்ல பயன்படுத்துறாரு. பற்றினை பற்றி கொண்டு விடாதவர்க்கு இடும்பைகள் பற்றி கொண்டு விடவே விடாது அப்படின்னு இந்த திருக்குறளை ரிவர்ஸ்ல வாசிச்சு பாருங்க. பற்று அப்படிங்கிறது ஒரு வார்டெக்ஸ், சுழல் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். நண்பர்களே, உங்க வாழ்க்கைக்கு அழகும் வளமும் சேர்க்கிற இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் தீபா பிரதீப். இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வோம் அறிவால்.